வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். பறந்து போன இதில் உள்ள இலக்கண குறிப்பு என்ன? பெயரெச்சம். பறந்து போன இதில் உள்ள இலக்கண குறிப்பு என்ன? பெயரெச்சம். நீலகிரி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? பண்புத்தொகை. நீலகிரி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? பண்புத்தொகை. கண்மணியே கண்ணுறங்கு என்ற தாலாட்டு பாட்டின் ஆசிரியர் யார்? உமா மகேஸ்வரி. கண்மணியே கண்ணுறங்கு என்ற தாலாட்டு பாட்டின் ஆசிரியர் யார்? உமா மகேஸ்வரி. நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார்? பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் யார்? பவணந்தி முனிவர். சொன்ன வண்ணம் செய் என்ற தொடரில் உள்ள வினையின் வகை என்ன? தன்வினை. சொன்ன வண்ணம் செய் என்ற தொடரில் உள்ள வினையின் வகை என்ன? தன்வினை. வினைத்தொகையில் காலத்தை காட்டும் இடைநிலை எவ்வாறு இருக்கும்? மறைந்து காணப்படும். வினைத்தொகையில் காலத்தை காட்டும் இடைநிலை எவ்வாறு இருக்கும்? மறைந்து காணப்படும். ஓசை நயம் என்றால் என்ன? எழுத்துக்களின் ஒத்த ஓசை. ஓசை நயம் என்றால் என்ன? எழுத்துக்களின் ஒத்த ஓசை. பா என்னும் எழுத்து எந்த உயிரெழுத்துடன் சேர்ந்து தன் மாத்திரையின் அளவில் குறுகி ஒலிக்கிறது? உ. பா என்னும் எழுத்து எந்த உயிரெழுத்துடன் சேர்ந்து தன் மாத்திரையின் அளவில் குறுகி ஒலிக்கிறது? உ. இளங்கன்று பயமறியாது என்பது எந்த வகை வாக்கியம்? பழமொழி வாக்கியம். இளங்கன்று பயமறியாது என்பது எந்த வகை வாக்கியம்? பழமொழி வாக்கியம். எழுவாயோ பயனிலையோ செயல்படு பொருளோ எதுவும் இல்லாமல் ஒரே வினையை மட்டும் கொண்டுள்ள வாக்கியம் எது? கட்டளை வாக்கியம். எழுவாயோ பயனிலையோ செயற்படு பொருளோ எதுவும் இல்லாமல் ஒரே வினையை மட்டும் கொண்டுள்ள வாக்கியம் எது? கட்டளை வாக்கியம். மரபு தொடர் என்பதன் பொருள் என்ன? பொருள் மாற்றம் அடையாமல் காலங்காலமாக செயல்படுத்தப்படும் தொடர். மரபு தொடர் என்பதன் பொருள் என்ன?
பொருள் மாற்றமடையாமல் காலங்காலமாக செயல்படுத்தப்படும் தொடர். பள்ளிக்கூடம் இலக்கண குறிப்பு தருக. ஆறாம் வேற்றுமை தொகை. பள்ளிக்கூடம் இலக்கண குறிப்பு தருக. ஆறாம் வேற்றுமை தொகை. 4 என்ற எண்ணுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? 4. 4 என்ற எண்ணுக்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன? 4. விளை நிலத்தில் நீர் பாய்ச்சுவது என்பது எந்த நிலத்திற்குரிய தொழிலாகும்? மருத நிலம். விளை நிலத்தில் நீர் பாய்ச்சுவது என்பது எந்த நிலத்திற்குரிய தொழிலாகும்? மருத நிலம். இமயம் என்பது எவ்வகை பெயர் சொல்? இடப்பெயர். இமயம் என்பது எவ்வகை பெயர் சொல்? இடப்பெயர். செங்கோல் என்பதன் சரியான பிரித்தெழுதிய வடிவம். செம்மை கூட்டல் கோல். செங்கோல் என்பதன் சரியான பிரித்தெழுதிய வடிவம். செம்மை கூட்டல் கோல். நட்புக்குரியவன் என்ற சொல்லின் குறியவன் என்பது எவ்வகை இலக்கண குறிப்பு? வினையால் அணையும் பெயர். நட்புக்குரியவன் என்ற சொல்லில் குறியவன் என்பது எவ்வகை இலக்கண குறிப்பு? வினையால் அணையும் பெயர். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது? கிமு 31. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எது? கிமு 31.